கைஸ், வெல்கம் பேக் டு முக்கி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நான் சொல்லியிருந்தேன்ல நேற்று வீடியோவில், அந்த ஹைப்ரிட் வாத்து முட்டை காமிக்கிற வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்ல, என்கிட்ட இருக்க அந்த கோழி குஞ்செல்லாம் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். மேலேருந்து யாரும் அண்ணன் கூப்பிட்றாங்க, நம்ம செலிப்ரிட்டி ஆகிட்டோமோ அதேங்கானா. இப்போ நான் அந்த கோழி குஞ்செல்லாம் இங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் வெளில திறந்து விட்டேன். இந்த அடைச்சி வச்சுருந்த பெட்டி அதில் அடைச்சி வச்சுருப்பேன். கோழிலாம் உள்ள நிற்கிதுல, அதில் அடைச்சி வச்சுருப்பேன். ஆனால் இப்போ சாயந்தரம் வந்தனால கொஞ்சம் திறந்து விட்ருக்கேன். இந்த கோழி குஞ்செல்லாம் காமிக்கிறேன். மொத்தம் நாங்கள் 7 முட்டை வச்சோம், 6 பொரிஞ்சிருக்கு. அந்த ஒரு முட்டையை தூக்கி வான்கோழியில் வச்சுருக்கேன். வான்கோழி அந்த பெட்டியில் அடை உட்காந்துருக்கேன். முன்னாடி கைஸ் நான் சொல்ல மறந்துட்டேன், வான்கோழி அடை உட்காந்துருக்கு. அப்படியே போய் காமிக்கிறேன் கைஸ். இந்த இடம் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். கைஸ், கோழி கொஞ்சம் ஒன்று இருக்கு. கைஸ், ஒரு கோழி கொஞ்சம் இருக்கு. ஆனால் நம்ம அதை பார்க்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இருக்குது அடை உட்காந்துருக்கு. உள்ளே ஒரு கோழி குஞ்சு இருக்குது. எனக்கு சவுண்டு கேட்குது. அதனால் நம்ம அந்த குச்சி வச்சு அதை விளக்கி விட்டு பார்ப்போம். ஏன்னா இப்போ நான் கையை கொண்டு போனேன்னா என்னை கொத்தும். நான் பார்க்குறேன். பேக் கேமராவும் வந்து தொல்லாது கைஸ். இருங்க கைஸ், 1 நிமிட் கைஸ். நான் அந்த கோழி குஞ்சை கையில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் கைஸ். தூக்கிட்டேன் கைஸ். ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தூக்கினேன். வெளிச்சத்தில் அந்த இடம் இருட்டாக இருக்குது, வெளில போயிடலாம். ஆனால் இப்போ தான் கைஸ் பிறந்திருக்கு. இந்த நேரத்தில் கையில் தூக்கக்கூடாது, உங்களுக்காக சரி காமிக்கிறேன். தூக்கலாம், பட் முடியலாம் கொஞ்சம். இது வான்கோழி மாதிரி இருக்குது. வான்கோழியா கோழியான்னு தெரில கைஸ். கோழி குஞ்சு பண்ண தான் கத்துது. கோழி குஞ்சு தான் கைஸ், கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் நீ ஒரு விதத்தில் வான்கோழி மாதிரி இருக்குது. கொஞ்சம் வளர்ந்தால் தான் தெரியும். பார்ப்போம். எப்படி இப்போ இதுக்கிட்டே விட்டுருவோம். ஆனால் கத்தும் வேறு, கொத்தும் வேறு. இந்த மரண கோவத்தில் உட்காந்துருக்காது. தடவி விடுவேன். இப்படி கொத்தாதரா, அவங்க குட்டி தாண்டா. பின்னாடி வழியாக விடுவோம். உள்ளே போயிடுவோம். உள்ளே போயிட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எடுத்து கொத்துறாங்க. சரி கைஸ், இதில் ஒரு குஞ்சு பொரிச்சிருக்கு, அதில் ஒரு 7. மொத்தம் நம்மள்கிட்ட 7 குஞ்சு பொரிச்சிருக்கு. நான் சொன்னேன் 7 முட்டை வச்சேன், அதில் 6 தான் பொரிச்சு, 1 தூக்கி வான்கோழி டச்சுன்னு சொன்னேன்ல, அதில் இருக்குது. இப்போ அதில் அந்த வான்கோழிட்ட இன்னும் 3 நாட்டுக்கோழி முட்டை, 1 வாத்து முட்டை 1 அடவை குறைச்சிருக்கேன். வாத்து முட்டை 1, அப்புறம் 2 வான்கோழி முட்டை இருக்குது. முடிஞ்சு வாத்து முட்டை பொரிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. வான்கோழியான முட்டை பொரிக்கிற சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். நாட்டுக்கோழி முட்டை வேணால் ஒரு 2 பொரிக்க வாய்ப்பு இருக்குது. நான் ரொம்ப நேரம் அளவுன்னு பேசிகிட்டே இருக்கேன். இப்போ அந்த கோழி குஞ்சு நான் காமிக்கிறேன். 6 இருக்குது. இது நம்ம பெச்சு வீடியோவில் காமிச்சிருப்போம்ல அந்த கோழி. சரி ஒட்ட அப்படியே உட்காரேன். பார்த்து பயப்படுங்க. பாருங்க, ஒன்றா பின்னாடி ஒன்று போகுது. ஓடுது. உன்னை பிடிச்சி காமிச்சு பாருங்கள். இவன் கொஞ்சம் 3ஆவதா 4ஆவதா பிறந்தவன். க்யூட்டாக இருக்கான் பாரு. கழுத்தில் வெள்ளை முடி. அவங்க அம்மாலாம் அங்கே போகிறாங்க. நான் விட்டு ஓடுவான் பாரு. மொத்தம் 6 பொரிஞ்சிருக்கு. இன்னொரு தடவை காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். உள்ளே போயிடுவேன். மிதிக்குது. இதுவே மிதித்து 4 இதை கொண்டுரும் போல கைஸ். அங்கிட்டு போயிடுச்சு. 6 கோழி பாருங்க. இங்கிட்டு கோழி நிற்கிது, 6 கோழி நிற்கிது. இப்போ அந்த இதுக்கு தான் வீடியோ எடுத்தேன். அந்த கோழியை உள்ளே விட்டுருவேன்.
இந்த கோழி உள்ளே விட்டுட்டு அது சாப்பாடு வைப்பேன். சாப்பாடு எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் கைஸ். அடுத்த வீடியோ அந்த பெட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அடுத்த வீடியோ இல்லை, நம்ம கண்டென்ட்டில் பேஜில் பார்த்துங்க செடி கொடி மரத்தெல்லாம் காமிக்கிறதுக்கு வீடியோ வரும்னு. அது நான் நெக்ஸ்ட் வீடியோ அர்ஷத்துன்ற ஃபுட் சாப்பிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்கமிங் வீடியோஸில் வரும். அதுக்கு ஸ்கிரிப்ட் இன்னும் ஃபுல்லாக முடிச்சு சொல்கிறேன். இதுக்கெலாம் நான் அப்படியே ஃப்ளோவிலே பேசிடுவேன். இந்த இதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுன மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்கிரிப்டில் இருந்தால். ஏன்னா நான் ஃப்ளோவாக பேசினா எனக்கு சில இடத்துல மிஸ்டேக் ஆகுது. அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் இதுக்கெலாம் ஸ்கிரிப்ட் எழுதுவேன். அது ரொம்பலாம் எழுத மாட்டேன், அதில் இருக்க மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். அதில் எழுதி நான் கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணிப்பேன். சரி, இப்போ நான் அந்த வார்த்தை இந்த கோழி கொஞ்சம் உள்ளே விட்றேன். அதை உள்ளே விட்டுட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன். வயசெல்லாம் உள்ளே போயிடுச்சு. தட்டை எடுக்கேன் தட்டு கொஞ்சம் தான் போட்டேன். அது ஏறி மிதித்து கொட்டிட்டு போனால் இது ஃபுல்லாக பரப்பி வச்சுருக்கேன். இப்போ நான் வைக்கலன்னா எப்படி சாப்பிடுவானுங்க பாரு. உள்ளே போய் காமிக்கிறேன். எல்லாம் ஏறிடுவாங்க. இதுதான் பிரச்சனையே. இப்போ எல்லாம் ஏறிடுவானுங்க. அதெல்லாம் பின்னாடிக்கலாம் இல்லை கொஞ்சம் தள்ளி போகல குளிஞ்சா நம்ம நவுற வச்சு சாப்பிடுவோம். இப்போ ரீசெண்டாக தான் அந்த கூண்டு கேட்டு ஒன்று உடஞ்சிருச்சு. அதை அறுத்து போடணும். அது வரையும் அந்த உடஞ்ச கேட்டை எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இந்த கேட் இருக்குல்ல, உடஞ்ச கேட்டு, அதை தூக்கி வச்சுருவேன். இது ஃபஸ்ட்டு இங்கிட்ட எடுத்துக்கணும். இப்படி வச்சுடுவேன். பெட்டிக்கு அடைச்ச மாதிரி இப்படி வச்சுருவேன். இதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. இப்போ செங்கக்கல்ல ஒன்று இருக்கும். செங்கக்கல்லை தூக்கி இப்படி வச்சிடணும். மணச்சாப்பில் இருக்கா, சைடு கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இன்னும் இப்போ இந்த மேலே இருக்குல்ல, மேலே அந்த பெட்டியை தூக்கி வச்சுருவேன். இந்த பால் பெட்டி இன்னும் வைக்கணும். பாம்புலாம் அந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் தவக்கால தான் வரும். இல்லை தான் நடந்துகிட்ருக்கு. அந்த கோழி பையன் கால் உடஞ்சி வாத்து ஒன்று இருக்குது, அதை போட்டு கொத்திட்டு எடுக்கணும். இங்கே உள்ளெல்லாம் இருக்குங்க. சாப்பாடு வச்சுட்டேன். இப்படி அடைச்சிட்டோம். பாம்பு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் வரும். இந்த வாத்துங்க நிற்கி அது பாருங்க. அது ஒன்று உண்டி கைஸ், ஒரு கால். அதை அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன், இந்த ட்ரீஸ் வீடியோவில். மூங்கில் பாருங்க கைஸ். இதெல்லாம் இப்போயே காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்காது. அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். வெளில வந்துட்டானா அப்போ காமிப்பேன். இல்லை உள்ளே தான் நிற்கும். இந்த வீடியோவில் தான் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை நான் ஷார்ட்டாக முடிக்கணும்னு நினச்சேன். ரொம்ப பெருசாக போயிடுச்சு. 8 நிமிஷத்துக்கிட்ட போயிடுச்சு. சரி, அடுத்த வீடியோவை சந்திப்போம். அடுத்த வீடியோ பிளான்ஸ் வீடியோ, அது நாளைக்கு வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். Until then, bye from Muki Vlogs and Mukesh.